வேலையை பண்ணிட்டு இருக்காரு. யாருக்கும் கருணையே கிடையாது. திவ்யாவில் அந்த கான்வர்சேஷன் சொல்லி அதை பற்றி தப்பா பேசியிருந்தாங்க. பார்க்கும்போது அதோட இல்லை, திவ்யா பற்றி கான்வர்சேஷன் தப்புன்னு கிடையாது. ஆக்சுவலாக அது என்னன்னா, அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். சாண்ட்ராவோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். அந்த ஜெயிலுக்குள்ளே போகிற இஷ்யூ எல்லாமே தப்பாக நடந்திருக்கு. அது அவங்க பார்வையில் வந்து நான் வெளியே போனோன்னே அவங்களுக்கு கை விடுந்த மாதிரி இருந்திருக்கு. ரொம்ப ஒரு வாரமாக தப்பாக நடந்திருக்கு. அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு புரியல. இப்போ நான் போய் ஃபேமிலி ரவுண்டில் போய் கிளியர் பண்ணேன். இல்லை, அப்படி ஒரு தப்பு கிடையாது. கனி கூட அவங்க பேச கூட அது கார்னர் பண்ணுற மாதிரி தோணுச்சு தவிர நானே கனிக்கிட்ட போய் சாரி கேட்டேன். அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அங்கே இருக்கிறவங்க யாரும் தப்பான ஆட்கள் கிடையாது. ஆனால் இந்த 2 பேருக்கு என்னாச்சுன்னு எனக்கு தெரியல சத்தியமா. உள்ள ப்ராப்பராக என்ன மாதிரி ஆட்கள் உள்ள இருந்திருக்கணும்னு தான் தோணுது எனக்கு. சாண்ட்ரா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான லேடி, ஆனா இருந்தாலும் வந்து ஃபேமிலி வந்து அப்படி உடஞ்சி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் அது ஹாஸ்பிட்டல் வந்து சாண்ட்ரா வந்து அதே கேம் டிராவல் பண்ணுவாங்களா, இல்ல வந்து உடஞ்சி போய்? இல்லை ப்ரோ, கண்டிப்பாக கேமை ட்ராவல் பண்ணுவோம். 100% அவங்க ஸ்ட்ராங்கான ஆள் தான். என்னதான் ஸ்ட்ராங்கான ஆள், ஆணுக்கு ஆண் மோதலாம், பெண்ணுக்கு பெண் மோதலாம். ஒரு ஆண் பெண்ணை வந்து கொச்சப்படுத்துகிற வார்த்தையை பயன்படுத்தி ரொம்ப தவறான அசிங்கமான வார்த்தை வழியாக